இந்தியாவுக்கு எதிராக உலக அளவில் 4 முனைகள்ல தாக்குதல் நடக்குதா? The four global friends against India அப்படிங்கிற கட்டுரையில சொல்லப்பட்டிருக்க ரொம்பவே பரபரப்பான சில விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது சர்வதேச அரசியல்ல இப்போ ரொம்பவே விவாதத்தை ஏற்படுத்தியிருக்க ஒரு டாபிக். நாம எடுத்துக்கிட்டு இருக்க இந்த மூலக்கட்டுரை கரெக்டா இந்த ஒரு கேள்வி தான் நகருது. அதாவது வெளிநாடுகள்ல இருந்து ரொம்பவே திட்டமிட்டு ரொம்ப பல முனைகள்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்கப்படுதுன்னு இந்த கட்டுரை சொல்லுது. இது சும்மா யூகமா இல்ல நிஜமாவே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒருங்கிணைக்கப்பட்ட வியூகம் இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த கட்டுரையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க இதை ஒரு 6 பகுதியா பிரிச்சுக்கலாம். முதல்ல இந்த உலகளாவிய அழுத்தத்தோட அடிப்படை என்ன, அடுத்தது முதல் முனையான வெளிநாடு வாழ் இந்தியர்களோட அரசியல், இரண்டாவது முனையான காஷ்மீரும் ஐரோப்பாவும், மூணாவது முனையான பங்களாதேஷும் அமெரிக்காவும், நாலாவது முனையான நேபாள எல்லை பிரச்சனை, கடைசியா முதல் பகுதியான உலகளாவிய அழுத்தத்தோட அடிப்படை என்னன்னு பார்க்கலாம். இந்த குறிப்பு கட்டுரையாளரோட அந்த எச்சரிக்கையை தோணியா அப்படியே அற்படமா காட்டுது. இது ஏதோ 1-2 இடத்துல நடக்கிற தனித்தனி சம்பவங்கள் கிடையாது. ஒட்டுமொத்தமா இந்தியாவை சீர்குலைக்க நடக்கிற ஒரு மிகப்பெரிய குளோபல் நெட்வொர்க்னு அவர் ரொம்பவே உறுதியா சொல்றாரு. இந்த ஒரு பயம் தான் இப்ப மத்திய அரசு ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்திருக்கு. இப்போ 2வது பகுதிக்கு வந்தோம்னா, இப்ப அவங்க சொல்ற முதல் முனைக்கு வருவோம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மூலமா எப்படி அரசியல் கைகள் நடத்தப்படுதுன்னு பார்க்கலாம். வெளிநாடுகள்ல இருந்து எப்படி பிளான் பண்றாங்க அப்படிங்கறத கட்டுரையாளர் ரொம்ப ஒரு அட்டவணை மூலமா விளக்குறாரு. ஜெர்மனில இருந்துட்டு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இந்தியாவோட கல்வி அமைச்சர் பதவியை குறிவைக்கிற அபிஜித் திப்கே, அதுக்கப்புறம் இங்கிலாந்து அமெரிக்கால இருந்து செயல்படுற ராகுல் காந்தி, இவங்க எல்லாரையும் நம்ம ஊர்ல இருக்க தற்போதைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாதிரியான தலைவர்களோட இது நேரடியாக ஒப்பிடுது. சிம்பிளா சொல்லணும்னா, உள்ளூர் அரசியலுக்கே சம்பந்தம் இல்லாதவங்க எப்படி வெளியில இருந்து ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறாங்க அப்படிங்கறத இந்த கட்டுரை ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்குது. இது மட்டும் இல்லாம ஜூன் 6ஆம் தேதி திட்டமிடப்பட்ட பெரிய அளவான போராட்டங்கள் கூட நாட்டை விட்டு வெளியில போய் வெளிநாட்டு ஆதரவை தேடுறவங்களால மட்டும்தான் ஒருங்கிணைக்கப்படுதுன்னு இந்த கட்டுரை சொல்லுது. இவங்களுடைய ஒரே நோக்கம் ஆளுங்கட்சி அதிகாரத்தை இழக்கணும் அப்படிங்கறதான் சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம உள்ளூர் தேர்தல்கள்ல வெளிநாட்டு தலையீடு எந்த அளவுக்கு சாத்தியம்? இது உண்மையிலே நம்ம சிந்திக்க வைக்குது இல்லையா? அடுத்து நம்ம போக போறது 3வது பகுதி, அதாவது 2வது முனை. காஷ்மீரையும் ஐரோப்பாவையும் பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஆசிரியர் ஒப்பிட்டு காட்டுறாரு. அதாவது பாகிஸ்தான்ல இருந்துட்டு பேசுற ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவோட உள்நாட்டு விவகாரங்களை சர்வதேச போர் நடக்கிற இடங்களுக்கு இணையா தவற சித்தரிக்குதுன்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. நம்ம காஷ்மீர்ல ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி எந்த ஒரு பெரிய போருமே இது வரைக்கும் நடக்கல. அப்படி இருக்கும்போது காஷ்மீர ஒரு மோதல் நடக்கிற பகுதியா ஏன் முத்திரை குத்தணும்னு அவர் ரொம்பவே காட்டமா கேள்வி எழுப்புறாரு. ஐரோப்பிய ஒன்றியம் பண்றது ஒப்பீடு எந்த அளவுக்கு அபத்தமானதுன்னு காட்ட ஆசிரியர் ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாரு. உக்ரைன்ல ஒரே ராத்திரியில விளாடிமிர் புட்டின் 700க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தினாரு. ஆமாங்க, 700 ஏவுகணைகள். அப்படிப்பட்ட எந்த ஒரு வன்முறையும் காஷ்மீர்ல கிடையவே கிடையாதுன்னு அவர் ஆணித்தரமா பதிவு பண்றாரு. கண்டிப்பா இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ராங்கான புள்ளி விவரம். ஐரோப்பிய ஒன்றியம் எப்படி சார்பா செயல்படுது அப்படிங்கறத நிரூபிக்க சில பாயிண்ட்ஸ ஆசிரியர் இங்க லிஸ்ட் பண்றாரு. பலுச்சிஸ்தான்ல நடக்கிற அநீதி, பாகிஸ்தான்ல இருக்கிற இந்து பெண்களோட பரிதாப நிலை, வேலை இல்லாம இளைஞர்கள் தற்கொலைக்கு பண்ணிக்கிறது, இப்படி பாகிஸ்தான்ல இருக்க தீவிரவாத பிரச்சனைகள் எல்லாம் வேணும்னே கண்டுகொள்ளாம விட்டுட்டு இந்தியா மேல மட்டும் ஐரோப்பிய ஒன்றியம் ஏன் இவ்வளவு குறியா இருக்காங்கன்னு அவர் வாதிடுறாரு. சரி, இப்போ 4வது பகுதி, இதுதான் 3வது முனை. பங்களாதேஷும் அமெரிக்காவும் எப்படி இதுல சம்பந்தப்படுறாங்கன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். இந்தியா தன்னோட எல்லையில வேலி அமைக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சர்வதேச அளவுல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இது தொடர்ச்சியா மே 26ஆம் தேதி ஒரு சீக்கிரட்டான மீட்டிங் நடந்ததா இந்த கட்டுரையை சுட்டி காட்டுது. அதுல கலந்துகிட்ட பங்களாதேஷ் பிரதமர் முகமது யூனஸ், அப்புறம் தாரிக் ரஹ்மான், இவங்க எல்லாரும் இந்தியாவை குறிவைக்கிறதுக்காக அமெரிக்காவோட சிஏஏ திட்டத்தோட கை கொடுத்திருக்காங்கன்னு ஆசிரியர் ரொம்ப பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. பங்களாதேஷ்ல இருக்கிற உள்ளூர் அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்துறதுக்காக சிஐஏ அவங்களுக்கு நேரடியா கொலை மிரட்டல் விட்டுறது அப்படிங்கறதுதான் இந்த கூற்று. இது சாதாரண அரசியல் விமர்சனம் கிடையாது. ஒரு சர்வதேச உளவுத்துறை நேரடியாவே உள்ள வந்து மிரட்டுதுன்னு சொல்றாங்க. இதை வச்சுதான் இந்தியா மேலான தாக்குதல்களை அவங்க பிளான் பண்றாங்க அப்படிங்கறதுதான் இந்த முனையோட பிரதான வாதம். இப்போ நாம 5வது பகுதிக்கு வந்திருக்கோம். இதுதான் 4வது முனை, நேபாள எல்லை பிரச்சனை. மூலக்கட்டுரையில சொல்லப்படுற தகவல் படி நேபாளத்தோட புதிய பிரதமரா குறிப்பிடப்படுற பாலன் ஷா அப்படிங்கிறவரு தேசிய எல்லைகளை மறுபடியும் மாத்தி அமைக்கணும், அதுக்காக உடனே ஒரு நிலப்பரப்பை போர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா இருக்காராமா. பிரிட்டிஷ் காலத்துல எல்லைகளை எப்படி பிரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பழைய வரலாற்றை அவர் மறுபடியும் தோன்றி எடுக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு கட்டுரையாளர் வைக்கிற கவுண்டர் ஆர்குமெண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நேபாளம் பிரிட்டிஷ் கால அளவீடுகளை ஏத்துக்காம எல்லைகளை மாத்த நினைச்சா அதை இந்தியா ஏன் ஒத்துக்கணும்? நாமளும் அந்த பிரிட்டிஷ் அளவீடுகளை தூக்கி போட்டுட்டு அப்படியே 16ஆம் நூற்றாண்டுக்கு சென்று திபெத் வரைக்கும் நீண்டு இருக்க கைலாச மானசரோவரை நாம ஏன் திரும்பி கேட்க கூடாதுன்னு மூலக்கட்டுரை பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்குது. லாஜிக்கலா இருக்குல்ல? இவ்வளவு நேரம் பார்த்த இந்த 4 வித்தியாசமான முனைகள்ல இருந்தும் வர குளோபல் பிரஷரை ஒரு நாடு எப்படி சமாளிக்க போகுது? இது வெறும் ஒரு கற்பனையான யுகமா, இல்லைன்னா எதிர்காலத்துல வரப்போற ஒரு பெரிய புவிசார் அரசியல் மாற்றத்துக்கான முன்னெச்சரிக்கையா?
நம்ம கிட்ட இதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இந்த மாதிரி பல கேள்விகளை இந்த கட்டுரை நமக்கு முன்னாடி வச்சுட்டு போகுது. இதுக்கான விடை காலத்தோட கையில தான் இருக்கு.